ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தாலுகா வாகைக்குளம், தூத்துக்குடி ஏர்போர்ட்டு பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. 4-வே தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தார் ரோடு நான் போயிட்டுருக்கு, கட்டிங் ரோடு. இந்த தார் ரோடு ஒரு 1.25 கிலோமீட்டரில் முடியுங்கன்னா ஒரு 1/4 கிலோமீட்டர் பார்த்தீங்களா இந்த மண் ரோடு. ஸோ இதுவும் அடுத்து போட்டுருவாங்க. இது வந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இன்னும் இருக்கக்கூடிய இடம்தான். தூரத்தில் தெரியதெல்லாம் வீடுகள், அதாவது முடிவைத்தேந்தல் வாகைக்குளத்திலிருந்து ஸ்ரீவைகுண்டம் போகக்கூடிய ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தினுடைய வீடுகளை தான் நீங்கள் பார்க்க முடிஞ்சது. இப்போ இங்கேருந்து நான் உங்களுக்கு அந்த வீடுகளை க்ளோஸ்அப் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள். முடிவைத்தேந்தல் ஊர் வாகைக்குளத்துலேருந்து ஸ்ரீவைகுண்டம் ரோட்டில் இருக்குது. காலேஜி, அதாவது ஹோலி கிராஸ் காலேஜி, கொல்லாங்கோட்டை, அது என்ன, அது அந்த கம்பெனி ஒன்று அது இருக்குது. இது எல்லாமே இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்படியே உங்களுக்கு இடதுபுறமாக வரும்போது மெயின் ரோடு 4-வேயில் உள்ள பில்டிங், பஸ் போகிறது. இது சத்யா ஷோரூம் எல்லாமே உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு கிளியராக தெரியும். தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு வந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. தூத்துக்குடி ஏர்போர்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் தான். இதுவே தூத்துக்குடிக்கு வந்து நம்ம போனோன்னா 17 கிலோமீட்டர் ஆயிரும் உள்ள சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு. திருநெல்வேலிக்கு போனோன்னா 25 கிலோமீட்டர். தூத்துக்குடி ஹார்பர் போனோன்னா 30 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் தூத்துக்குடி ஹார்பருக்கு. இந்த நிலத்தில் வந்து NH ரோடை டச் பண்ணதுக்கு, அதாவது மெயின் ரோடு வாகைக்குளம் 2 கிலோமீட்டர். பக்கத்தில் ஷோரூம்கள் இருக்குது, காலேஜ் இருக்குது, கம்பெனிகள் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, ஹார்பர் இருக்குது, அனல் மின் நிலையங்கள் இருக்குது. எல்லாமே பல ஸ்தாபனங்கள் நிறைந்த ஒரு இடமாக்கும் இது. மண் வந்து வண்டல் மண் தான், செம்மண் இல்லை. 9 ஏக்கர் இதில் இருக்குங்க. 9 ஏக்கர். ஒரு ஏக்கருக்கு 65 லட்சம், ஒரு சென்டோட விலை 65,000 ரூபா. பக்கத்தில் எல்லாம் வந்து பிளாட் போட்டிருக்காங்க. பக்கத்துலலாம் வீட்டு மனைகள் உள்ள என்ட்ராகி போகும்போதே நான் உங்களுக்கு காணிச்சேன். இந்த வீட்டு மனைகள் இருக்கிறது வந்து உங்களுக்கு நான் காட்டிகிட்டு தான் இருந்தேன். அக்ஷயா கார்டன் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போயாச்சுன்னா தாமிரபரணி டவுன்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு 100 ஏக்கரில் போட்டிருக்காங்க. அந்த இது இருக்குது. பொதுவாக அந்த ஏரியா கம்ப்ளீட்டாக இது ஒரு கம்பெனி ஆகும். இங்கே நான் பார்க்குது உள்ள நம்ம என்ட்ராகி போகும்போது பல கம்பெனிகள் இருக்குது. அந்த கட்டிங் ரோட்லேயும் உள்ள போகிறோம் பாருங்கள், அதுலேயும் நிறைய கம்பெனிகள் அதில் இருக்குது. சீ ஃபுட் கம்பெனி இருக்குது, டேப்லெட் கம்பெனி இருக்குது. கம்ப்ளீட்டாக வீட்டு மனைகள் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த இடம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பிளாட்டு அடிக்கக்கூடிய அளவில் உள்ள ஒரு இடம். பிளாட்டு பார்த்தீங்களா, பிளாட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. என்ன போட்டிருக்க பிளாட் வந்து நம்ம இடத்துல வந்து ஒரு 250 மீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள இடம் தான் இப்போ பார்த்தது நீங்கள் பிளாட் போட்டிருக்கிறது. ஸோ உங்களுக்கு இது தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள், இடத்த காணிக்கும். பெஸ்ட் இடம், நல்ல இடம், பல காரியங்களுக்கு இது உதவும்.